உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 106ஆம் நாளுக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நேற்று யோவான் நற்செய்தியை கடைசியாக வாசித்து முடிச்சிட்டோம். மெசியாவின் ஒரு சந்திப்பு முனை முடிஞ்சு. இன்றைக்கி நம்ம தொடர போகிறோம். ஒன்று சாமுவேலில் நம்ம 8ஆம் அதிகாரத்தோடு விட்டுருந்தோம். இன்னியிலேருந்து நம்ம 9, 10 வாசிப்போம். கூடவே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 23லேருந்து 35 அந்த அதிகாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பாடல்கள் திரும்ப நாளையிலேருந்து. சரி, நம்ம இது வரைக்கும் கடைசியாக எங்கே விட்டோம்? இஸ்ரேல் மக்கள் 8ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் கிட்ட இறைவாக்கினர்கிட்ட எங்களுக்கு அரசர் வேண்டும் அப்படின்வாங்க. அதில் அவங்க 2 காரணம் சொல்லுவாங்க. நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி இருந்தோம்னா நமக்கு நன்றாக தெரியும். நாங்கள் மற்ற நாடுகளை போல் இருக்கணும். மற்ற நாடுகளுக்கெல்லாம் அரசர்கள் இருக்காங்க, எங்களுக்கும் அதே போல் வேணும். ஆண்டவர் விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் என் தலை பேரு மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மற்ற இனங்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவங்க அதுக்கு நேர் எதிராக மற்ற இனங்களை போல் நாங்களும் இருப்போம், மற்ற தேசத்தை போல் நாடை போல் நாங்களும் இருப்போம் அப்படின்றாங்க. 2வது விஷயம் கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு அரசர் வேணும்னா, எங்கள் அரசர் எங்களுக்காக போர்களை அவர் போய் முன்னிருந்து அவர் போர் புரிவார். அப்போ இவங்க இந்த ஃபிலிஸ்தீயர்கள்கிட்ட அடி வாங்கினது, இவங்க தோற்று போனது, இதில் பயந்துட்டாங்க ரொம்ப இந்த மக்கள். அதனால் இனிமேலும் ஒரு நீதி தலைவர், ஒரு ஆண்டவர் நேரடியாக அவருக்காக போர் புரியறத ஆண்டவர் மேலே இவங்களால் நம்ப முடியல. ஏன்னா ஆண்டவர் விட்டுறாரு. ஏன் விட்டுறாரு? ஏன்னா இவங்களை இவங்க பாவம் செஞ்சால் ஆண்டவர் தண்டிப்பதற்காக விடுகிறாரு, இவங்களை ஒழுங்குபடுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு. இவங்களால் இந்த டிசிப்ளினை தாங்கிக்க முடியல. நீங்கள் நம்ம நீதிமொழிகளில் தான் வாசிப்போம். நம்ம ரொம்ப முக்கியமானது, இச்சைக்குரிய பாவங்களை விழாமல் இருக்கணும்னா அந்த டிசிப்ளினை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் தரக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகள், அவர் கற்பிக்கக்கூடியதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். இச்சைக்குரிய பாவங்கள் இல்லாமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நீதிமொழிகளை வாசிப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆண்டவர் அவருடைய டிசிப்ளின் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு இனிமேல் பயம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்க ஒரு அரசர் மேலே உலக பிரகாரமாக பார்க்கக்கூடிய, கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு அரசர் வேணும். அவர் அவங்களுக்காக முன்னிருந்து போர்களை புரிவார். இவங்க கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணணும், அப்படி யோசிக்கிறாங்க மக்கள். ஸோ பிலிஸ்தீயர்கள்கிட்ட தோற்று போனதோடைய எஃபெக்ட் இதனுடைய இந்த ஒரு சூழலில் தான் ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினர் சரி இப்போ நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம் 8ஆம் அதிகாரத்தில் எல்லா எச்சரிக்கைகளும் கொடுக்குறார். அரசர் உங்களை அடிமைப்படுத்துவார், அவர் உங்களை வரி வாங்குவார், இதெல்லாம் சொல்லி இருந்தாலும் அவங்க எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சவுலை இன்று தேர்ந்தெடுத்து அவரை அரசராக திரும்ப பொழிவு செய்ய போகிறார். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அதை ஒட்டு நிகழ்வுகள் தான் வாசிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, சவுல் எந்த குலத்திலிருந்து வருகிறார், எந்த ட்ரைபை சார்ந்தவர்? அதே நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபு வழியாக இறைவாக்கு உரைத்தது தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எந்த குலத்திலிருந்து அரசர் ஆக்சுவலாக வருவார்னு சொல்லி யாக்கோபு இறைவாக்கு உரைத்தார் அவரோட 12 பசங்களை ஆசீர்வதிக்கும் போது. அதை கவனிப்போம். 2வது, சாமுவேல் சவுலை திருப்பொழிவு செய்ததுக்கப்புறம் கடவுள் தான் உன்னை திருப்பொழிவு செஞ்சுருக்காரு அப்படின்றதுக்கு 3 அறிகுறிகள் சொல்லுவார். அது என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி கவனித்து கொண்டே வாசிப்போம். 3 அறிகுறிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 3வது, நம்ம உறுதி பூசல் போதும் குருத்துவ திருப்பொழிவப்பையும் எண்ணெய்களை பயன்படுத்தும். அதற்கான ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வேறு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதையும் கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதியை நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக ஜெபத்தோடு நம்ம துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 9. பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனியன் அபியாவுக்கு பிறந்த பெட்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரவேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம். ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியாள், இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்குரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சவுல் தம் பணியாளிடம், சரி, செல்வோம். ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்துவிட்டது. கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியாள் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது. இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன். அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். அக்காலத்தில் இஸ்ரவேலில் கடவுளின் திருவுளத்தை நாடிச் செல்வோர், வாருங்கள், திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளிடம், நீ சொன்னது சரியே, வா, செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர். அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம், திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள், என்று அவர் நகருக்குள் வந்துள்ளார். என்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டுக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ணமாட்டார்கள். பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர். உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர். அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரவேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய். பெலிஸ்தியரின் கையினின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே
சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். 3 நாளுக்கு முன் காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அவை அகப்பட்டுவிட்டன. இஸ்ரவேலின் முழு விருப்பமும் யார் மீது? உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ? சவுல் மறுமொழியாக கூறியது, இஸ்ரவேலில் மிகச் சிறிதான பென்யமீன் குலத்தை சார்ந்தவனன்றோ நான்? பென்யமீன் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிகச் சிறிதன்றோ? பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர்? பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளையும் உணவறைக்கு கூட்டி வந்து, அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 30 ஆள்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி, நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்தச் சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு. நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார். அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார். பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர். சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 10. அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமீன் எல்லையாம் செல்குவில் ராக்கேலின் கல்லறை அருகே 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டுவிட்டன, இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களை தர அவர்கள் கைகளினின்று நீயும் பெற்றுக்கொள்வாய். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்குச் செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசமடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக
கில்காலுக்கு இறங்கிச் செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. அவர்கள் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன், இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று. அவர் பரவசமடைந்து பேசி முடித்த பின் தொழுகை மேட்டுக்கு வந்தார். அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ, அவர், நாங்கள் கழுதைகளை தேடிச் சென்றோம், அவை கிடைக்கவில்லை, எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார். சவுலின் சிற்றப்பன், சாமுவேல் உனக்கு கூறியதை தயகூர்ந்து எனக்குச் சொல் என்றார். சவுல் தம் சிற்றப்பனிடம், கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாகச் சொன்னார் என்றார். ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை. சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார். பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலை எகிப்தினின்று கொண்டு வந்தேன். எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளினின்றும் நான் உங்களை விடுவித்தேன். நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஓர் அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள். ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பென்யமீன் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது. பென்யமீன் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதிரி குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது. அவரை தேடிய போது அவரை காணவில்லை. ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ, ஆண்டவர், ஆம், அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார். அவர்கள் ஓடிச் சென்று அங்கிருந்து அவரை பிடித்துக் கொண்டு வந்தனர். மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரைப் போல் வேறெவரும் உண்டோ என்றார். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடூழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். சாமுவேல் அரசின் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார். பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார். சவுலும் கிபையாவில் இருந்த தம் வீட்டிற்கு சென்றார். கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள். ஆனால் தீயோர் சிலர், இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. அவரோ அமைதியாக இருந்தார். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறவுரை என்பது ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. அவை உன்னை விலைமகளிடமிருந்து தேனொழுக பேசும் பரத்தையிடமிருந்து விலகி இருக்கச் செய்யும். உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே, அவள் கண்ணடித்தால் மயங்கிவிடாதே.
விலைமகளின் விலை ஒருவேளை சோறுதான். ஆனால் பிறன் மனையாளோ உயிரையே வேட்டையாடி விடுவாள். ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா? ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா? பிறன்மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே. அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான். திருடன் தன் பசியை தீர்க்க திருடினால் அவனை மக்கள் பெரும் குற்றவாளி என கருதாதிருக்கலாம். ஆனால் அவன் பிடிபடும் போது 7 மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும். தன் குடும்ப சொத்து முழுவதையுமே கொடுத்துவிட நேரிடும். கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன். அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான். அவன் நைய நொறுக்கப்படுவான், பழிக்கப்படுவான். அவனது இழிவு ஒருபோதும் மறையாது. ஏனெனில் தன் மனைவி தனக்கே உரியவள் என்னும் உணர்ச்சி ஒரு கணவனிடம் சினவெறியை உண்டாக்கும். பழிதீர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கம் காட்ட மாட்டான். சரியீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவன் சினம் தணியாது. ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளை வாசிப்பதற்கான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நற்செய்தியை முடிச்சுட்டு உங்களை நாங்கள் சந்திச்சுட்டு தொடர்ந்து சாமுவேல் பகுதி, இறைவாக்கினருடைய பகுதியை நாங்கள் வாசிப்பதற்கான அருளை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர், இன்று ஆவியானவர் வல்லமையாக சாமுவேல் இறைவாக்கினர் கூறியதைப் போல, சவுலின் மேல் இறங்கியதைப் போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கிடணும் அப்பா. ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற நாங்கள் ஆசைப்படுறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரோடையும் நீங்கள் இருந்து தொடர்ந்து உங்களுடைய பணியை இந்த உலகத்தில், உங்களுடைய அரசாட்சியை ஸ்தாபகம் செய்ய, உங்களுடைய பணியை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக ஆட்கொள்ளும் ஆண்டவரே. சவுலை ஆட்கொண்டது போல நாங்கள் ஞானஸ்தானத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளையின் அந்த உரிமை பெற விட்டு போகாமல் அம்மா, நாங்கள் பழைய ஏற்பாட்டின் ஏவாளையினுடைய பிள்ளைகளைப் போல இல்லாமல் புதிய உடன்படிக்கையின் ஏவாளாகிய உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம்மா. எங்களை வழி நடத்துங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தர்களே, இன்றைய தினத்திற்கான 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, யாக்கோபு தொடக்கம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எந்த குலத்திலிருந்து அரசரின் செங்கோல் வெளியேறும்? அரசர் வருவார் அப்படின்னு சொல்லி இறைவாக்கு வரைச்சானா யூதா குலம். சரி, ஆனால் இங்கே ஆண்டவர் முதல் அரசராக எந்த குலத்திலும் தேர்ந்தெடுக்கிறார்? பெஞ்சமின் குலம். பாருங்களேன், அப்போ ஆண்டவருடைய பிரைமரி திட்டம் இது இல்லை. ஏற்கனவே அவர் உரைத்த அந்த குலத்திலிருந்து இன்னும் அரசர் வரல. அப்போது இது ஒரு தற்காலிகமான ஒரு அரசருக்கான ஒரு திட்டம் தான் ஆண்டவர் யாவே இறைவன் இங்கே வந்து தீட்டியிருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நீதி தலைவர்கள் முடிஞ்சப்போ பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த கொடூரமாக அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த லேவியர் வந்து பெண்ணை வந்து வெட்டி அந்த மோசமான அந்த ஒரு நிகழ்வு நம்ம வாசித்தோம். ஸோ அந்த பெஞ்சமின் குலத்தை தான் எல்லா இஸ்ரேல் மொத்தமும் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த இனப்படுகொலையே செய்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க. கடைசியாக அந்த கொஞ்சம் பேர் தப்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இவங்க பெண்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மோசமான சூழலெல்லாம் நடந்ததெல்லாம் பெஞ்சமின் குலத்தில் தான். அந்த குலத்தில் இருந்து இன்றைக்கி சவுலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம் மாதிரி நமக்கு தெரியலாம். ஸோ சவுல் உண்மையிலே நிரூபிப்பாரா நல்ல மனிதராக? கடைசி வரைக்கும் துவக்கத்தில் நல்லாயிருக்கும் அவருடைய அரசாட்சி, பட் கடைசி வரைக்கும் அவர் அப்படியே நிலச்சிருப்பாரா? ஒரு கேள்விக்குறி தான். நம்ம பின்னாடி வாசிக்க தெரியும். சரி, 2வது கேள்வி, சாமுவேல் சவுலை திருநிலைப்படுத்தினதுக்கப்புறம் 3 அறிகுறிகள் சொல்வார். அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, முதல் அறிகுறி வந்து நம்ம இது 10ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து 6 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஆக்சுவலாக என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஆள் வந்து 2 பேரும் உன்னை எதிர்கொண்டு வருவாங்க. உன்னுடைய அப்பா வந்து அந்த கழுதை கிடச்சிருச்சு, இப்போது உன்னை நினச்சி வருத்தப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு அறிகுறி. அதே மாதிரி நடக்கும். அடுத்து 2 பேர் ஃபஸ்ட் வந்தாங்களா, இப்போது 3 பேர் வருவாங்க. 3 நபர்கள் கையில் 3 ஆட்டுக்குட்டிகள் எடுத்துகிட்டு வராங்க, 3 அப்பங்களை எடுத்துக்கொண்டு வருவாங்க,
அப்புறம் திராட்சை ரசத்தை கொண்டு அந்த தோல் பையை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 3 பேர் வந்ததை போல் நமக்கு தெரியுது. ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பாரு. இங்கேயும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் 2 அப்பத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க பாருங்களேன். இது நம்ம பின்னாடி என்ன ஆண்டவர் ஏன் எப்படி பண்ணுறாரு? அப்போ ரசத்தை கொடுக்கல, அந்த 3 ஆட்டுக்குட்டிகளை கொடுக்கல. இதுவும் ஒரு 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 மிஸ்டீரியஸான ஒரு மறைபொருளான விஷயமா இருக்குது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 2 அப்பத்தை மட்டும் அவங்க கொடுக்குறாங்க, இவர் அதை மட்டும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது அறிகுறி என்னது? இறைவாக்கினர்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அந்த இறைவாக்கினர் கூட்டத்துக்கிட்ட நீங்கள் போகும்போது உங்கள் மேலேயும் ஆவியானவர் இறங்குவான்னு சொல்லி சவுல் கிட்ட சொல்கிறாரு சாமுவேல். அதே போல் சவுலின் மேலே இறங்குறாங்க. நம்ம அதான் வாசிக்கிறோம். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வல்லமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதராய் மாறிவிடுவாய். யூ வில் பிகம் அ நியூ பர்சன். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பெந்தகோஸ்து சாயல் நம்ம கொடுக்குது பாருங்களேன். ஆவியானவர் வல்லமையாக இறங்குறாரு, இவங்கெல்லாம் பரவச பேச்சு பேசுகிறாங்க. அப்படியே பெந்தகோஸ்தில் நடக்குது. அதே போல் இங்கே என்ன நடக்குது? நீ வேற ஒரு மனிதராக மாறிடுவாய். அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. புதிய ஏற்பாட்டில் வேற ஒரு மனிதராக. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, சவுலின் மேல் இது நிரந்தரமான ஒரு அபிஷேகமாக இருக்காது. புதிய ஏற்பாட்டில் நிரந்தரமாக ஆவியானவரும் 3 இறைவனும் நமக்குள்ளே குடிக்கொள்ள வராங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது தேவைப்படும் போது சிம்சோனுக்கு ஆண்டவர் ஆவியானவர் இறங்கினார், ஆனால் அவர் பாவத்தில் இருந்தார். அதே போல் ஆண்டவர் அந்த அபிஷேகம் கொடுத்தாருன்னா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், இப்போ நம்ம ரீசெண்டாக யாரை வேணாலும் பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு சில திறமைகளை ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆவியானவர் அவங்கள பயன்படுத்துகிற வல்லமையாக. அதற்காக அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க தாழ்ச்சியோடு ஆண்டவர் கூட கண்டினியூ பண்ணாங்கன்னா விண்ணகத்தை செய்வார்கள். அவங்களுடைய போதனைகளை நம்ம நம்பலாம். கனிகள் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கனிகள் இருந்து அவங்க தந்தை மகிமைப்படுத்தி மாட்சிப்படுத்தினாங்கன்னா ஃபைன். இல்லைனா ஆவியானவர் ஒரு சில அருங்கொடைகள் இருக்கிறதுனால இறைவாக்கு உரைப்பாங்க பாருங்கள். கயஃபா கூட தான் இறைவாக்கு உரைத்தார். அதுக்காக அவரை நம்ப முடியுமா? இல்லையே. அவர் நல்ல மனிதர்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஸோ அருங்கொடைகளை வச்சு பார்க்கக்கூடாது, கனிகள் இருக்கான்னு பார்க்கணும். ஆவியானவருடைய அருங்கொடைகள் பழைய ஏற்பாட்டில் யார் மேலே ஆண்டவர் விரும்புகிறாரோ இறங்கி அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஸோ அதுவும் நம்ம இப்போ யோசிக்கணும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து இந்த அறிகுறிகள் உனக்கு நேரும்போது உன் கைக்கு வந்ததையெல்லாம் நீ செய்து கொள், ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். இப்போ பாருங்கள், திரும்பவும் ஆதாம் நோவா கூட இருந்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, அப்புறம் நீதி தலைவர்கள். இப்போ யார்? கடைசியாக சாமுவேல் கூட இருந்தார். நம்ம வாசித்தோம் ஆண்டவர் அவனோடு இருந்தாருன்னு சொல்லி. இப்போ கடைசியாக பாருங்கள், சவுல் கூட இருக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி சாமுவேல் இறைவாக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் பாருங்கள். சவுல் சாமுவேலை விட்டு திரும்பின பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறிற்று. அன்பர்களே, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். இது இல்லாமல், இது மேபி ஒரு ஃபிசிக்கலான ஒரு அடையாளத்தோடு நடக்கலாம். இல்லை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் மாற்றலாம். ஏதாச்சும் ஒரு நிகழ்வு வரும், ஒரு அழுகை வரும், ஒரு 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 அடோரேஷன் டைமில் ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும், ஏதாவது ஒன்று. இல்லை பைபிளை வாசிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக, சில பேருக்கு திடீர்னு ஆண்டவர் எப்படி தெரிந்திருக்கிறாரோ அந்த மாதிரி செயல்படுவார். ஆனால் இந்த அனுபவம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கணும். அதுவும் ஒரு தடவை இல்லை, கண்டினியூஸாக ஆவியானவருடைய அந்த உறவில் நம்ம இருக்கணும். அதுக்கு ஒரு அழகான வழி தான் ஜெபமாலை. மாதாவோட பேசும்போது ஆவியானவரோட உறவில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ நமக்கு அந்த ஆவியானவர் உள்ளே இறங்கிட்டார்னா ஒரு புது மனசு கிடைக்கும். அப்போ பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வரும். பாவம் நமக்கு இனிமேல் அட்ராக்டிவாக இருக்காது. அதை முடிஞ்ச அளவு வெறுக்க ட்ரை பண்ணுவோம். அது வேண்டான்னு நினைப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம இப்படி இந்த மங்களதேலின் மரியாதை போல் நிற்கணும். புரியலைனாலும் தெரியலனாலும் ஆண்டவரை காணோனாலும் நின்று ஜெபிக்கிறத நிறுத்திடவே கூடாது. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்வார். சரி, 3வது கேள்விக்குள்ளே போவோம். இன்றைக்கி எண்ணெயை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு ஆதாரம் நம்ம சொல்லியிருந்தோம். 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. சாமுவேல் எண்ணெயை எடுத்து சவுலின் மேலே தலையில் அதை ஊற்றி அவர் திருநிலைப்படுத்துகிறார் அரசராக. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், ஆவியானவர் அவர் மேல் வல்லமையாக இறங்குகிறார். The Lord took possession of him. அதான் ஒரு அழகான ஜெபம், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்.
அழகான ஜெபம்னா லார்ட் பொசஸ் தை செல்ஃப் ஆஃப் மீ. இதான் புனித அகஸ்தினார் வேண்டுகிறார். ஆண்டவரே என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்க. மாதாக்கிட்டேயும் இதை கேட்கலாம், அம்மா நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்க. நம்ம மட்டும் மாதாவினுடைய ஒரு சின்ன 0.00000% 1% மாதாவினால் ஆட்கொள்ளப்பட்டோனாலே போதும். ஆக்சுவலாக அந்த ஒரு அம்மா இந்த உலகத்துக்குள்ளே 3 இறைவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அதை கேட்போம் ஆக்சுவலாக ஆண்டவர்கிட்ட. ஸோ திருநிலைப்படுத்தும் போது எண்ணெய் பயன்படுத்துவதற்கான ஒரு ஆதாரத்தை இங்கே பழைய ஏற்பாட்டினுடைய இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்ம உறுதி பூசலும் போதும் எண்ணெயை பூசுகிறாங்க. அதே போல் பின்னாடி நம்ம குருத்துவ திருநிலைப்பாடலையும் எண்ணெயை பூசுகிறார்கள். ஏன்னா அது ஆவியானவரின் உறுதிப்பாட்டை கொடுக்குறது சாக்ரமெண்டலாக. சரி, இன்றைய தினத்துக்கான விளக்குவரை ரொம்ப ரொம்ப சின்னது தான், மெயினான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து கதையாக அழகாக புரிந்து விட்டது. புரியாதது ஒன்றும் எதுவும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பாருங்கள். அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு இதே நேரத்தில் நான் ஒரு மனிதனை அனுப்புவேன் அப்படின்றார். 15-16 வசனங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு மனிதனை அனுப்புவேன், அவனை நீ திருப்பொழிவு செய்வி, அவன் தான் அரசன், என் மக்களை ஆளப் போகிறவர்கள். ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்கிறார், என் மக்களினுடைய அழுகுரலை நான் கேட்டேன். எவ்வளோ அன்பான அப்பா பாருங்களேன். ஆனால் நம்ம தான் அவருக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய சுயநலத்தை யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இது பார்த்தா கோயின்சிடென்ஸ் மாதிரி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இங்கே நம்ம பார்த்தோன்னா 5 விஷயங்கள் நடந்திருக்கு. சவுலையும் சாமுவேலையும் இப்போ சந்திக்க வைக்கணும். ஆண்டவர் சாமுவேலை வந்து நீ நேராக வந்து சவுலுடைய அட்ரஸை கொடுத்து போக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக செயல்படுறாரு பாருங்களேன். அவரை ஒரு இடத்துக்கு போக சொல்லி அங்கே நீ வந்து பலி செலுத்த போன்ட்டார். இங்கே சாமுவேலை அந்த பலி செலுத்துகிற இடத்துக்கு சவுலை சாமுவேல் வர இடத்துக்கு சவுலை வர வைக்கணும். எவ்வளோ அழகாக ஆண்டவர் செயல்படுறாரு பாருங்கள். முதல் விஷயம் 5 விஷயங்கள் பண்ணுறாரு ஆண்டவர். இது பார்க்க வந்து அப்படியே எதார்ச்சியாக நடக்கிற மாதிரி இருக்கலாம். இது கோயின்சிடென்ஸ் கிடையாது, இது ப்ராவிடன்ஸ், ஆண்டவரின் பராமரிப்பு. இது தற்செயல் கிடையாது, கடவுளின் செயல், கடவுளுடைய செயல். பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம்னா அந்த கழுதை வந்து ஓடி போயிடுது. அங்கே நமக்கு பிழையாம் ஞாபகம் வருதா? பழைய ஏற்பாட்டில் பிழையாம் வந்து போகும்போது அந்த கழுதை வந்து போகாது, நின்றும். ஏன்னா வானதூதரை பார்த்துட்டு. அப்போ இங்கே ஒரு வேளை கழுதையை வானதூதர் ஓட விட்டுருக்கலாம், வேறு வழிக்கு இட்டு சென்றிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு கழுதையே ஓடி போகுது. இது தற்செயல் இல்லை, கடவுளின் செயல். செகண்ட் என்ன நடக்குது? அவங்க அப்பா கிட்ட நிறையா பசங்க இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சவுலை தேர்ந்தெடுத்து நீ போய் அந்த கழுதையை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. செகண்ட் பாருங்களேன், இதில் ஒன்று கூட தவறக்கூடாது இந்த 5. 3வது, அவங்க அப்பா அனுப்பும்போது தனியாக அனுப்பல, ஒரு பையனை கூட அனுப்புகிறாரு. அந்த பையன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன்? ஏன்னா அந்த பையன் தான் சொல்கிறான், கழுதையை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாதப்பையும் இங்கே ஒரு இறைவாக்கினர் இருப்பார், திருக்காட்சியாளர், சியர் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். ஸோ திருக்காட்சியாளர் இருப்பார். அப்போ இறைவாக்கினர்கள் திருக்காட்சியாளர்கள்னு சொல்கிறாங்களாமா. ஸோ அவரை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது அந்த பையன். ஸோ 3வது ஆப்ஷன் வேணும், அந்த பையன் வரணும். 4வது பாருங்கள், அவங்க கண்டுபிடிக்க முடியாமல் போகணும். அவங்க ஒரு வேளை கழுதையை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ கழுதை கண்டுபிடிக்காத அளவுக்கு அது எங்கே போணுச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் அதுவே வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ மறைபொருளாக இருக்கு பாருங்கள். அந்த கழுதை திரும்ப வந்துருச்சு. ஸோ அது வந்து 4வது. 5வது ஒரு விஷயம் பாருங்கள், சரியான நேரத்திற்கு அவங்க போகணும். அப்போ தான் சாமுவேலை வந்து எதிர்கொள்ள முடியும் சவுல். இவ்வளோ 5 விஷயங்கள் நடந்து சாமுவேலும் சவுலும் சந்திக்கிறாங்க. அப்போ சாமுவேல் மனசில் பார்த்தோன்னே உணர்த்துறாரு, இவன் தான் அப்படின்னு சொல்லி. இவனை தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், இப்போ நீ இவனை திருப்பொழிவு பண்ணுன்னு. எப்படி கடவுள் மனசில் பேசுகிறாரு பாருங்களேன். ஆண்டவர் திருப்பொழிவு செய்கிறவருங்களை எப்படி பாருங்களேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லை, எவ்வளோ அழகாக அவர் செயல்படுறாருல. இதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எப்படின்னே தெரியலங்க. நான் வந்து இந்த வீடு எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு, எப்படின்னே தெரில, அந்த ஒரு வேலை கிடச்சிது. ஒருத்தர் சொன்னார், அவரோட நோட்டீஸ் போர்டில் கோயிலில் வந்து போட்டாங்களாம் வேக்கன்சி இருக்குன்னு. ஒரே ஒருத்தர் தான் அப்ளை பண்ணார். அந்த ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடச்சிச்சான். அவருக்காகவே என்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட மாதிரி. அதே மாதிரி கல்யாணம், திருமணம் அமைவது, அதே மாதிரி இறையழைத்தல் இருக்கிறது, நிறைய விஷயங்கள்.
ஆண்டவர் மிஸ்டீரியஸாக பயன்படுத்துவார். 2 பேரை சந்திக்க வைக்கணுன்னா ஆண்டவர் வேறு லெவலில் இறங்கி பண்ணுவார். எங்களுடைய வாழ்விலும் அந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுடைய வாழ்விலும் நடந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அழகான விஷயங்கள். உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ஆண்டவர் இதே போல் சூப்பராக செஞ்சுருப்பார். நமக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் செட் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் பர்டிகுலராக கண்ணின் மணியை போல் நம்மளை பார்த்து நமக்காக இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் நவுத்திருக்கிறாருன்னா நம்மளை அவர் எவ்வளோ மதிப்போட எவ்வளோ அன்போடு நம்மளை எண்ணுகிறாருன்னு பார்ப்போமே. அதான் தாவீது கேட்பார், ஹூ ஆம் ஐ லார்ட், நான் யார், என் குடும்பம் எம்மாத்திரம், நீர் இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் எத்தனை நாள் பாருங்கள் கரெக்டாக சொல்கிறாரு. சாமுவேல் இறைவாக்கினர் 19ஆம் வசனத்தில் 3 நாளைக்கு முன்னாடி காணாமல் போச்சே அந்த கழுதை, அது கிடச்சிருச்சு அப்படின்றாரு. எவ்வளோ தெளிவான இறைவாக்கு பாருங்கள். ஆண்டவர் அப்படின்னா நேராக மனசில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொன்னது. கில்கால் தான் ஞாபகம் இருக்கா. இவங்க யோர்தான் கடந்து வந்ததுக்கப்புறம் அங்கே தான் இவங்க விருத்த சேதனம் செஞ்சாங்க. அவங்க தான் இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமான முதல் பாஸ்கா திருவிழாவை கொண்டாடினார்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் இவங்க பேஸ் கேம்பை அமைச்சிக்கிட்டு இவங்க போய் போர் புரிஞ்சுட்டு திரும்ப கில்காலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு, அங்கே நான் உன்னை திருப்பொழிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இப்படி தான் சொல்வார் பாருங்களேன், நீ அந்த இடத்துக்கு நீங்கள் எனக்கு முன்பாக கலீலியாவுக்கு போங்க, என் சகோதரரை போக சொல்லுங்கள், நான் அவங்கள சந்திப்பேன் அப்படின்றாரு. ஸோ சாமுவேல் இறைவாக்கினர் அதே போல் பாருங்கள் அந்த கழுதையை பற்றி சொல்கிறார். உனக்கு முன்னாடி போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு இதே போல் ஒரு புதிய சாமுவேலாக இருந்து அழகாக சொல்வார், நீங்கள் போங்க, இந்த கழுதையினுடைய வீட்டு ஒருத்தர் தண்ணி ஜாடி எடுத்துகிட்டு போவார், அவரை பின்தொடர்ந்து போங்க. அவர் போகிற இடத்துல போய் அங்கே ஒரு கழுதையை கட்டியிருப்பாங்க, என் தலைவருக்கு இது தேவை, ஆண்டவருக்கு இது தேவைன்னு சொல்லுங்கள், அவர் அந்த கழுதையை விடுவார். ஸோ ஆண்டவர் சொன்ன மாதிரியே சீடர்களுக்கு நடக்கும். ஸோ அதே மாதிரியே அப்போ இங்கே சாமுவேல் நடந்துக்கிறது ஒரு முன்னடையாளம், முன்குறிப்பு. ஆண்டவர் இயேசுவில் அது நிறைவேறுறதை நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து பாருங்கள் 22ஆம் வசனத்தில், ஆம் அவன் பொருட்குவியல்களுக்கு இடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார் ஆண்டவர். ஸோ சவுல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். ஆக்சுவலாக அவர் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார். அப்போது சாமுவேல் இறைவாக்கினர் சொல்கிறார், உனக்கு அப்போ தோன்றதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி. பட் சவுல் ஏன் ஒளிஞ்சிட்ருக்கணும்? இறையில் அறிஞர்கள் இது ஒரு எதிர்மறையான ஒரு அடையாளமாக பார்க்குறாரு. சவுல் ஆவியானவர் இறங்கினதுக்கப்புறம் ஏன் அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்? ஸோ நமக்கு நன்றாக தெரியும், நம்ம ஆவியானவர் எதிர்க்கலாம். சிம்சோன் அப்படி தான், தூய ஆவியானவர் தூண்டி கொண்டிருந்த போதும் கூட அவர் எதிர்த்து கொண்டே இருந்தார், அந்த வேலையை செய்யவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு சாயலை இங்கே சவுல் வெளிப்படுத்துகிறார். இது ஆக்சுவலாக நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான விட்னஸ். ஆண்டவர் நம்மளை சில சமயம் தொடுவார், அந்த ஃப்ளோவில் நம்ம போகணும். அஃப்கோர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் ஆனால் அவர் நம்மளை அந்த மாதிரி தொடும்போது அந்த 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 ஓட்டத்திலே போயிடணும். நம்ம சில சமயம் அதை தப்பு பண்ணி அதை கொஞ்சம் இழந்துருவோம். திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் திரும்ப கொடுப்பாரு, திரும்ப வழி நடத்துவார். பேதுருவுக்கே அவர் தவறினார், அப்போ நம்மளாம் ஏமாத்திரம். ஸோ ஆண்டவர்கிட்ட திரும்ப போக இந்த சமாரிய பெண்ணை போல் திரும்ப பேசிக்கொண்டே இருக்க ஆண்டவர் நம்மளை எப்படியா வழிக்கு கொண்டு வந்துடுவார். அவரை நம்ம நம்பினா போதும், அவருக்கு அது அவ்வளோ ரொம்ப பிடிக்குது. ஸோ திருப்பலிவு செஞ்சுருக்காங்க, அது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். சவுல் திரும்ப அவர் வீட்டுக்கு போயிட்டார், எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அரசராக சவுல் இருக்கிறார், திருப்பொழிவு செய்யப்பட்டுட்டார். அப்போ மாளிகையெல்லாம் இல்லை, தாவீது காலத்தில் தான் அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து? எப்படி சவுல் அரசராக பணிபுரிய ஆரம்பிப்பார்? ஆண்டவர் அதுக்கு என்ன சூழலை உருவாக்கப் போகிறார்? அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப விரிவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி, இன்றைக்கி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஷயம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது 23ஆம் வசனம் 6:23, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. ஸோ இந்த டீச்சிங்கும் இந்த ரிப்ரூஃபும் நமக்கு நமக்கு அதான் லைஃபு தருமா. அதனால் யார் கண்டித்தாலும் யார் தண்டித்தாலும் நம்ம எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம். அதை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவதற்கு நம்ம முயற்சிப்போம். அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சில சமயம் சின்ன பசங்க மூலியமாக ஆண்டவர் பேசலாம், ஆண்டவர் ஒரு வீடியோ மூலியமாக பேசலாம், ஏதாவது ஒரு சூழல் எதில் வேணாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசலாம். எது வெளியே வேணாலும் அவர் சொல்ல வேண்டிய மெசேஜை நமக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். புனிதர்கள் அதான் பண்ணுவாங்க.
புனித பிலிப் நெறிலாம் பாருங்கள், அவர் சின்ன வயசில் இருந்தப்போ அவருக்கு தெரிஞ்சு அவர் எந்த பாவமும் செய்யலைன்றாங்க அவங்களுடைய சுற்றி இருந்தவங்க. ஆனால் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது, சின்ன வயசில் அவர் சங்கீதம் படித்து கொண்டிருக்கும்போது, திருப்பாடல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சகோதரி வந்து அவரை தொல்லை பண்ணுவாங்க போல். அதுக்கு பிலிப் நெறி லைட்டாக இப்படி தள்ளி விடுவார். லைட்டாக அப்படின்னா சொல்கிறது, கை லைட்டாக இப்படி நம்ம இடிப்போம்ல, அது மாதிரி இடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு புனித பிலிப் நெறி ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் அவர் பெருசானதுக்கப்புறம் அந்த சின்ன தப்பு சகோதரியை லைட்டாக இப்படி இடித்ததுக்கு அவர் கண்ணீரினால் மனம் வருந்தினாராம். கண்ணீர் சிந்தி மனம் வருந்தினாராம். நம்மலாம் இதெல்லாம் பாவமானு கேட்போம். ஐ மீன், நம்ம பெரிய பெரிய பாவங்களே பாவம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்மளை பார்த்துருக்கு, இதெல்லாம் ஜாலி. ஆனால் புனித பிலிப் நெறி புனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். ஸோ கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. அவங்க அப்பா வந்து கண்டித்ததை புனித பிலிப் நெறி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்மளும் அந்த அளவுக்கு அப்போ நம்ம ஷார்ப்பாக ஹோலியாக இருக்கணும் பாருங்களேன். இந்த சின்ன விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்மளை பிடிச்சி பெரிய பாவத்தில் இழுத்துட்டு போக முடியும் சாத்தான். அதனால தான் புனிதர்களாக இருந்தாங்க. எவ்வளோ உயரிய போய் எவ்வளோ ஃபேமஸானாலும் அவங்கள பாவத்தில் வீழ்த்த முடியல. ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துலலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து ஏதாவது லைட்டாக பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கள எதுவுமே பண்ண முடியல சாத்தானால். ஸோ கண்டித்தலையும் தண்டித்தலையும் நம்ம உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். அதுக்கு ஒரு தாழ்ச்சி வேணும். தப்பே இல்லைனாலும் அதில் தான் நம்ம தப்பு கண்டுபிடிச்சி ஆமான்னு சொல்லி லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்க நம்ம முயற்சி செஞ்சால் அது நல்லது. அது எப்பயுமே சாகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா, 50 வயசுலாம் அந்த ஒரு தாழ்ச்சி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், புனிதர் தான். சரி, 25ஆம் வசனம், 6:25 மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். அழகாக பாருங்கள். இச்சைக்குறி பாவத்தில் இல்லாமல் இருக்கணும்னா, உன் உள்ளத்தில் அவளது அப்படின்னா அந்த விலை மகளிரினுடைய அழகை இச்சியாதே, அவள் கண்ணடித்தால் மயங்காதே. ஸோ உள்ளத்தில் டிசைர் பண்ணக்கூடாதுன்றாரு. அவளுடைய கண்கள்னால நீ மயங்கிறாத அப்படின்றாரு. இதை தான் ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் 28ஆம் வசனத்தில் ஆண்டுகிறார், நீ எந்த ஒரு பெண்ணை மிச்சியுடன் பார்த்தினால் உன் உள்ளத்தால் நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. அது அப்படியே பெண்ணுங்களுக்கும் பொருந்தும் ஆண்களை பார்க்கும்போது. ஸோ ஐ மீன், ஆக்சுவலாக நம்ம விழுந்து போன அந்த இயல்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால சாத்தானின் சோதனைகளுக்கு நம்ம ஆல்ரெடி உட்பட்டுக்கணும். ஏன்னா சாத்தான் நம்மளை தாக்குது. அந்த பெண்ணின் எஞ்சி பிள்ளைகளிடம் சாத்தான் போகிறதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்டேயும் விழுந்து போன இயல்பு இருக்கனால நம்ம கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுப்போம். ஸோ இது கூட இல்லாமல் உலகம் வேறு இருக்குது. உலகம் என்ன பண்ணுது? எல்லா அசிங்கத்தையும் சரி என்று காட்டுகிறது. தவறெல்லாம் சரின்னு சொல்லி காட்டுது உலகம். ஸோ இந்த ஒரு இதில் போயிட்டுருக்கும்போது நம்ம உள்ளத்தை வந்து இச்சிக்காமல் இருப்பது கஷ்டம். அதை நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னா இன்புட் கண்ணிலேருந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் வந்துடுறாரு, கண்கள்னால் நீ பார்க்கக்கூடாது. அதனால் சீராக் 9:8 சொல்லுது. சீராக் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். அதனால தான் யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கேன், கன்னி ஒரு பெண்ணை நான் நோக்க மாட்டேன். அதனால தான் யோசிப்பு அந்த இடத்துல அந்த போத்திபாரின் மனைவி பிடிச்சி இழுக்கும்போது அந்த இடத்த விட்டு ஓடினார். புனிதர்கள் சொல்கிறாங்க, இச்சைக்குரிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் கோழைகள் தான் ஜெயிப்பார்கள். ஸோ நம்ம அந்த விழுந்து போன இயல்பு இருக்கனால, சாத்தானின் சோதனைகள் இருக்கிறதுனால, உலகம் ஏற்கனவே நம்ம மைண்டெல்லாம் கரப்டாக்கி ஃபுல்லாக அசுத்தத்தினால் நிரப்பி வச்சுருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஸ்போஸ்டாக இருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மா ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கிறது. எந்த பக்கம்? பாவம் செய்யக்கூடிய இயல்புக்கு சாய்ந்திருக்கிறது. தவறான புரிதலில் ஆன்மா வந்து புகுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு சீராக் 9:8, யோபு 31:1 இன்றைக்கி நம்ம பார்த்தது போல் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நாளைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் கண்களை திருப்பிக் கொள்வது நல்லது. புனித அலாய்சியஸ் அவர் வாழ்நாள் முழுதும் அவங்க அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்த்தது கூட இல்லையான்னு சும்மா. ஏன்னா அந்த பார்க்கும்போது வர அந்த ஒரு இன்பத்தை கூட அவர் அனுமதிக்கல அவருடைய உடலில். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கார் புனித அலாய்சியஸ். அதனால் முடிஞ்சளவு நம்ம பெண்களையோ இல்லை ஆண்களையோ நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்கறதுக்கான அந்த தெளிவும் புரிதலும் அந்த உறுதியும் நமக்குள்ளே வர வரைக்கும், நிலையாக இருக்கிற வரைக்கும், அந்த ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு கிடைக்கணும். நம்மளுடைய அந்த ஏற்கனவே சாய்ந்து இருக்கக்கூடிய ஆன்மா நேராக நடுநிலைக்கு வர வேண்டும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கண்களை காத்துக்கொள்வது நல்லது, திருப்பிக் கொள்வது நல்லது. ஒரு நாள் அந்த நமக்கு புரிதல் கிடைக்கும், ஆன்மா நேராக ஆகும், ஆவின் ஒரு நிரப்புதல் கிடைக்கும். அப்போ நம்ம தெளிவாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆண்டவர் பார்ப்பதை போல் உலகத்தை பார்ப்போம். அது வரைக்கும் கோழைகளாக யோசிப்பை போல் திரும்பி ஓடினா ஆன்மாவை காப்பாற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறம் 32ஆம் வசனத்தில் பாருங்கள், கற்பு நெறியை தவறுகிறவன் மதிகேடன், ஹீஸ் அ ஃபூல் அப்படின்றாங்க. அவ்வாறு செய்வோன்
தன்னையே அழித்து கொள்கிறான். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நம்ம என்ன சொல்கிறது, பர்கேட்ரியில் உத்திரிகை ஸ்தலத்தில் சொல்கிறாங்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய வேதனைன்னு தெரியுமா, அச்சா நான் இப்படி முட்டாள்தனமாக போய் இருந்துட்டேனே, அந்த ஒரு குற்ற உணர்வு தான் மிகப்பெரிய ஒரு வேதனையை தருதான். ஸோ நம்மளும் யோசித்து பார்த்தோன்னா பின்னாடி திரும்பி முட்டாள்தனமாக நடந்திருப்போம். அப்படின்னா இப்படி நம்ம போய் ஏமாற்றப்பட்டுட்டோமே சாத்தானால், உலகத்தினால. ஏன்னா உலகம் சினிமாவில் அதை தான் அவங்க இச்சையை தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, வன்முறையை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அதான் சரின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த உள்ளே புகுத்தி நம்மளை ஃபுல்லாக மாசுபடுத்தி வச்சுருக்குறாங்க நம்மளுடைய மனசை. ஸோ அதனால் அதுலேருந்து, அந்த மாசுலேருந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியேற்றுற வரைக்கும் உள்ள ஆவியினரும் இறை வார்த்தையும் புனிதருடைய வாழ்க்கையும் உள்ளே போய் ரொப்பி அந்த ஒளி நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த சைடே தலை வச்சு படுக்காமல் இருக்கிறது நல்லது. எல்லா சினிமா எல்லா இன்புட்டையும் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் இதில் வெளியே வர முடியும். ஸோ நம்மளை ஏற்கனவே ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோன்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம், ஸ்ட்ராங்காக வெளியே வருவோம். நம்மளை முட்டாளாக்கி உட்கார வச்சிட்டாங்க, இதுதான் உண்மைன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உலகம் சொன்னிச்சு, சாத்தான் சொல்லிச்சு, உடல் சொன்னிச்சு. அதை நம்பி நம்ம ஏமாற்றி மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மதிகேடனாக இருக்கக்கூடாதுன்றது நமக்கு இங்கே தெளிவாக கற்பிக்கப்படுகிறது. 33ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் நெய்ய நொறுக்கப்படுவான், அதே போல் அவன் பழிக்கப்படுவான், அவனது இழிவு ஒருபோதும் மறையாது. ஆக்சுவலாக நமக்கு இந்த இகழ்ச்சி இழிவுலாம் வருதுன்னா உண்மையிலுமே இச்சைக்குறை பாவத்தில் செஞ்சுருந்துருக்குறோமா அப்படின்னு கேட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பித்தா இந்த இழிவு குறைய ஆரம்பிக்கும். நம்மளால் அதை பார்க்க முடியும். அதான் தாவீதுடைய வாழ்விலும் பார்த்தோம். அவர் அந்த செஞ்ச அந்த ஒரு பாவத்தினால் பின்னே நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்நாள் முழுசாக அவருக்கு பிரச்சனைகள் அவரோட பையனால் வந்துட்டுருக்கும். அவர் பண்ண தப்பு என்னமோ வேற எங்கேயோ, ஆனால் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் சிம்சோனுக்கும் நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் கனெக்ஷன் உண்டு, தொடர்பு உண்டு. நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பினோன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். ஸோ நம்ம அந்த ஒரு முடிவுக்குள் நம்ம இறங்கணும், பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். எல்லா பாவத்தையும் எண்ணி பேப்பரில் எழுதி இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஜெபமாலைகள், உபவாசங்கள், திருப்பலிகள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவத்தில் விழுகவும் மாட்டோம், விழுகாமல் இருக்கிறதுக்கான பலனும் கிடைக்கும். ஏற்கனவே செஞ்சதுக்கான அந்த பரிகாரத்தையும் நம்ம செஞ்சு முடிப்போம். நமக்கே தெரியும் தூய்மை ஆகிட்டுருக்கோம். கடவுள் நமக்கும் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார், அற்புதங்கள் செய்ய ஆரம்பிப்பார், எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ லெட்ஸ் ட்ரை. 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிப்போம் தினமும். அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பரிகாரம். பட் அதை எடுத்துக்குவோம், ட்ரை பண்ணுவோம். ஒரு 9 நாளாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளை தினத்தில் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் சவுலை எடுத்து திருப்பலிவு செஞ்சிட்டாரு. இப்போ எப்படி சவுல் பயன்படுத்தப்பட போகிறார், சவுல் நிலைச்சு நிற்பாரா, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.